13வது அதிகாரம் வசனங்கள் 24-30 வசனங்கள் மற்றும் 36-40 வசனம் 43 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது முக்கியமான ஒரு ஓமை. கடந்த வாரம் நாம் விதைக்கினுடைய ஓமையை நம்ம சிந்தித்தோம். ஆண்டவர் இந்த 13வது அதிகாரம் முழுவதுமாக பரலோக ராஜ்யத்தை குறித்த பல சத்தியங்களை சொல்கிறார். அதில் ரெண்டாவதாக இந்த ஒரு ஓமையை நாம் பார்க்கிறோம். 24-26 வாசனை யாராச்சும். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்ளே களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்டு போது களைகளும் காணப்பட்டது. ரைட். கடந்த வாரம் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் தேவனது வார்த்தையை கேட்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் 4 விதமான மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அவர்களில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் பலன் தருகிறதாக இருக்கிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை தவிர மற்ற எதுவும் பலன் தரலன்னு சொல்கிறார். இப்போ 2வது ஓமையில் அந்த நல்ல நிலம் எப்படி பலன் தருகிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த கடைசி கூட்டம் ஒரு பலனை கொடுப்பதற்கு எந்த காரியங்கள் அவைகளிடத்தில் செய்யப்படுகிறதுன்றது தான் இயேசு இங்கே பிரதானமாக சொல்கிறத பார்க்கிறோம். அதாவது தேவனுக்கு என்று கனி கொடுப்பதற்கு வரக்கூடிய வாழ்க்கையின் பலாபலன்கள், எப்படி ஒரு மனிதன் கடவுளுக்கு என்று பலன் கொடுக்கிறவனாக மாற முடியும், எப்படி ஒரு மனிதன் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவனாக இந்த உலகத்தில் காண்பிக்கப்படுகிறான்றதான் இயேசு இங்கே பிரதானமாக சொல்கிறார். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்குறோம். நம்ம உண்மையாகவே கடவுளுக்கு பலன் தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா, கடவுள் விரும்பக்கூடிய கனியுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதான்றதை இந்த ஓமையின் மூலமாக நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். முதல்ல இந்த ஓமையில் ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முரண்பாடு அவர் சொல்கிறார். அந்த விதைக்கிறவன் அந்த விதையை தன் நல்ல நிலத்தில் விதைச்ச உடனே அந்த விதை பயிராகி வளர்வதற்கு எவ்வளோ பெரிய போராட்டத்தை போராட வேண்டியது இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவன் விதையை விதைக்கிறான். அவன் விதைச்ச கொஞ்ச நேரத்தில் சத்துரு வந்து அதில் களைகளை விதைக்கிறான். இப்போ விதையும் களையும் சேர்ந்து வளருது. அப்போ அந்த வேலைக்காரங்க பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அந்த ஆண்டவன் இடத்துல போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் நல்ல விதையை விதைச்சிங்களே, இதில் எப்படி களைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த எஜமான் சொல்கிறான், அது சத்துரு அதை செஞ்சான், உங்களுடைய எதிரி அதில் களைகளை விளைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் போய் அந்த களைகளை பிடுங்கி போடலாமா இப்போன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த எஜமான் சொல்கிறான், இல்லை நீங்கள் இப்போ களைகளை பிடுங்கிங்கன்னா கோதுமையும் சேர்த்து நீங்கள் பிடுங்கிடுவீங்க, அதனால் அது வளரட்டும், அறுவடை வரைக்கும் அது வளரட்டும், வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம அறுவடை செய்யலாம் அப்படின்றான். வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த களைகள் முதலாவது பிடுங்கப்பட்டு சுட்டரிக்கப்படுகிறது, அந்த கோதுமை களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது. இதுதான் இந்த ஓமையில் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். இப்போ இந்த ஓமையில் முதலாவது நாம் பார்க்கக்கூடிய சத்தியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, தேவனுக்கு என்று நான் கனி கொடுக்கணும்னு சொன்னால், தேவன் விரும்பக்கூடிய வாழ்வு எனக்குள்ளாக அமையும்னு சொன்னால், முதலாவது பாவத்தோடு போராடுகிற வாழ்க்கை எனக்கு இருக்கும். பாவத்தோடு நான் சண்டை போடாமல் தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்க முடியாது. அதான் இந்த ஓமையினுடைய அடிப்படையாக முதல் விஷயமாக அவர் சொல்கிறார். அவர் அதான் தெளிவாக சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் தன்னிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஒரு சொந்த இடம் இருக்குது. அவனுடைய அந்த நல்ல நிலத்தில் அவனுடைய நல்ல விதைகளை போட்டு அவன் விதைக்கிறான். ஒவ்வொரு விவசாயினுடைய ஒரு பாரம், அவனுடைய சொந்த இடத்துல அவன் விதை போகிறத கஷ்டப்பட்டு தான் போடணும். அவன் உழுது பல விஷயங்கள் அவன் செய்து தனது உழைப்பை போட்டு தான் அந்த விதையை அவன் போடுறான். அப்படி அந்த விதையை போடும் பொழுது அதான் 2வது வசனம் சொல்லுது, மனுஷர் நித்திரை பண்ணுற முதல்ல ஒருத்தரை சொல்லுது, நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லுது. 2வது வசனத்தில் மனுஷர்னு நிறைய பேரை சொல்லுது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ யார்? ஒருவனுடைய நிலத்தில் அவன் விதை போடுறதுக்கு வேலையாட்களை வச்சுருக்கிறான். அவன் தன் நிலத்தில் வேலை செய்யக்கூடிய மக்களை வச்சுருக்கிறான். அந்த மனிதர்கள்
அவங்க விதையை விதைச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. திரும்ப வீட்டுக்கு போய் தூங்கிடுவாங்க. திரும்ப காலையில் வந்து வேலை பார்ப்பாங்க. திரும்ப பகலில் வேலை பார்ப்பாங்க, நைட்டு தூங்கிடுவாங்க. சிலர் அந்த வயலில் பக்கத்துலேயே ஒரு கொட்டகை அமைச்சு அங்கேயே தூங்கி அங்கேயே அந்த விவசாயத்தை பார்ப்பாங்க. இந்த இடத்துல மனுஷர் நித்திரை பண்ணுகைன்னு சொல்லும் பொழுது ஒரு யூதன் அவன் அறுவடை வரைக்கும் அந்த இடத்துல பாதுகாப்பாக வேலையாட்களை வச்சுருப்பான். இப்போ இவர்கள் அந்த நிலத்தினுடைய விதையை போட்டு, நம்ம போன வாரம் பார்த்தோம், யூதன் எப்பயுமே ஒரு கம்பு வேலியோ கல் வேலியோ போட்டு நிலத்தை மூட மாட்டான். இப்போ அந்த நிலம் விதைச்ச உடனே அது ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கும். அப்போ மிருகங்கள் வந்து அந்த தானியத்தை பறிச்சிடக்கூடாது, எதிரிகள் வந்து அந்த நிலத்தை அழிச்சிடக்கூடாதுன்றக்காண்டி இரவு நேர காவல்காரர்கள் எப்பயுமே ஒவ்வொரு நிலத்துலையும் இருப்பாங்க. இந்த மனிதனுடைய நிலத்துலையும் அந்த காவல்காரர்கள் அவர்கள் நடுராத்திரி அதை வாட்ச் பண்ணிட்டு தூங்கிறாங்க. இப்போ தூங்குனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அந்த இரவு நேரத்தில் சத்துரு அந்த 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 நிலத்தினுடைய உரிமையாளரை பகைக்கிறாங்க. அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அந்த நிலத்தில் பலனை பெறக்கூடாதுன்னு நினைக்கிறவன், அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் மேலே பொறாமை கொள்கிறவன், அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் சத்துரு. இப்போ அந்த சத்துரு, அந்த எதிரி என்ன செய்கிறான், அந்த வேலைக்காரங்க தூங்குகிற நேரத்தில் போய் வஞ்சகமாக அந்த நல்ல விதைகளில் களைகளை விதைத்து விட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இயேசு இந்த ஊமைக்கான விளக்கத்தை அவர் பின்னாடி கொடுக்குறார். போன ஊமையும் விளக்கத்தை கொடுக்குறாரு, இந்த ஊமைக்கு அவர் விளக்கத்தை கொடுக்குறார். நம்ம அதை எங்கே பார்க்குறோம், 36 - 43 வரைக்கும் பார்க்குறோம். இப்போ அந்த விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு திரும்ப அந்த ஊமைக்குள்ளாக வருவோம். வாசிங்க 36 - 40 வரைக்கும். ரைட். இதில் நம்ம எதையுமே இது யார், இந்த சத்துரு யார், இந்த மனுஷங்க யார், இந்த வேலைக்காரங்க யார், நம்மளாம் யூகம் பண்ண வேணாம். இயேசு ரொம்ப தெளிவாக அவரே அந்த உண்மைக்கு விளக்கத்தை கொடுத்துட்டார். இப்போ இயேசு அந்த சீசர்கள் கேட்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். 37 சொல்கிறாரு, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் இயேசு கிறிஸ்து. மனுஷகுமாரன்ற வார்த்தை இயேசுக்கு தான் பொருந்தும். அந்த உரிமையாளர் இயேசு, அந்த நிலம் உலகம். இயேசு இந்த உலகத்தில் செயல்படுறாரு. அந்த நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள், ஒரு மெய்யான கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அந்த நல்ல விதை, அந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள். களைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர், பிசாசினுடைய வேலையாட்கள், துன்மார்க்கமான மனிதர்கள், இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமானவர்கள், இயேசுவினுடைய ராஜ்யத்துக்கு விரோதமானவர்கள். 39 சொல்கிறாரு, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசுன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அறுப்பு உலகத்தினுடைய முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். எல்லாத்துக்கும் இயேசு ரொம்ப தெளிவாக அழகு கொடுத்துட்டார். இப்போ அதில் தான் பார்க்குறோம், அந்த விதையினுடைய உரிமையாளர் இயேசு. இயேசு தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கற்றார் சுவிசேஷத்தின் மூலமாக. சுவிசேஷம் என்கிற நல்ல விதையின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய ஹிருதயத்திலையும் அவர் ரட்சிப்பை கொடுத்து மீட்பை கொடுத்து இந்த உலகத்தில் தான் ராஜ்யத்தை கற்றார். அப்படி கட்டும் பொழுது அதற்கு எதிர்ப்பு உண்டு. அவன் எப்போ விதைச்சானோ அன்னைக்கே சத்துரு வந்து என்ன பண்ணிட்டான், களையை போட்டுட்டான். விதை வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை, அது விதை கொஞ்சம் தூரம் வளர்ந்து பார்த்துட்டுலாம் இல்லை. எப்போ சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம் கட்டப்படுகிறதோ, அதை நம்ம சுவிசேஷத்தில் பார்க்குறோம். இயேசு தான் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே பிசாசு சோதிக்கப்படுகிறார், பிசாசு எதுக்குறான். இயேசு தான் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை மலையிலேருந்து தள்ள பார்க்குறாங்க. இயேசு ஊழியத்தை ஆரம்பித்த உடனே பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவரை கொலை செய்ய முற்படுகிறார்கள் பார்க்குறோம். அந்த ராஜ்யத்துக்கென்று பணி செய்யும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய உபத்திரவங்களை, போராட்டங்களை தான் முதல் விஷயமாக அவர் பதிவு செய்கிறார். ஒரு மனுஷன் தன் இடத்துல விதையை விதைக்கிறான், அவன் விதைச்ச அதே நாளில் அந்த இரவு நேரத்தில் சத்துரு வந்து அந்த கோதுமைக்குள்ள களைகளை விதைத்து விட்டு போனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்தில் ஒரு விசுவாசி அவன் இயேசு விசுவாசித்து வரும் பொழுது
அவனுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே போராட்டங்கள் உண்டு. அவன் ஆரம்ப காலத்திலிருந்தே அவன் எதிர்ப்புகளை சந்திக்கணும். அந்த நிலம் அந்த விதையை உள்வாங்கிருச்சு, இந்த விதை உள்ளே போயிடுச்சு. இப்போ அந்த விதை உள்ளே போய் வளரணும். அந்த விதை உள்ளே போய் வளர்வதற்கு உள்ளாகவே அந்த விதையில் களைகளும் மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த விதையினுடைய வளர்ச்சிக்கு அநேக தடை. அந்த விதை சீக்கிரமாக கனி கொடுக்க முடியாதபடி அந்த களைகள் மண்ணுக்கு உள்ள அந்த விதையை நெருக்கிட்டே இருக்கும். அந்த விதை வளரணும்னு சொன்னால் அந்த விதை உடையணும், அந்த விதைக்கு தண்ணி வரணும், அந்த விதையினுடைய வேர்கள் ஆழமாக போகணும். ஆனால் இந்த களைகள் என்ன செய்யும்னா அந்த விதையை வளர விடாது, அதனுடைய வேர்களை ஆழமாக போக விடாது. இந்த களைகள் மண்ணுக்கு உள்ளே இருந்து முதலாவது அந்த விதையினுடைய வேர்களை அரிச்சிட்டே இருக்கும். வெளியே பார்த்தோம்னா ஏன் இந்த விதை இன்னும் கனி கொடுக்கல, ஏன் இந்த விதை இன்னும் பயிர் கொடுக்கல, நல்ல நிலமாக தானே இருக்குது, நல்ல மனுஷன் தானே அவர், நல்லா தானே விதையை விதைச்சிருக்கிறாரு, ஆனால் ஏன் கனி இல்லை? கனி ஏன் இல்லைன்னா அந்த விதை களையோட போராடிட்டு இருக்குது. அந்த விதைக்கும் களைக்கும் ஒரு சண்டை மண்ணுக்கு அடியில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு தான் சுவிசேஷ வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வச்ச உடனே உங்கள் இருதயத்தில் மகிழ்ச்சி சமாதானம் ஏற்படுகிற அதே வேளையில் உள்ளான போராட்டம் ஆரம்பமாகுது. ஆத்ம போராட்டம். அந்த ஆத்ம போராட்டம் என்பது உங்கள் ஆத்மா கடவுளுடைய வார்த்தையை வாஞ்சிக்கும். நீங்கள் மறுபடிஞ்சு ரட்சிக்கப்படும் பொழுது கடவுளை தேடி ஓட பிரயாசப்படுவீங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிய பிரயாசப்படுவீங்க, பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படுவீங்க. ஆனால் பிசாசு உங்களுடைய உள்ளான ஆத்மாவில் உங்களுடைய பழைய பாவ ஆசைகளை தூண்டி, உங்கள் மாம்சைகளை தூண்டி, உங்களை பலதரப்பட்ட பாவங்களோடு கடவுளை தேடாதபடி, கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்காதபடி, கடவுளுடைய காரியங்களை நீங்கள் உற்சாகமாக செயல்படாதபடி, உங்களுடைய ஆரம்ப கிறிஸ்துவ வாழ்க்கையிலிருந்து உங்கள் உள்ளான வாழ்க்கையில் உங்கள் ஆத்மாவை கரபடிச்சு உங்களை கடவுளுக்குள்ளாக வளர விடாமல் செய்வது தான் பிசாசோட முதல் வேலை. அந்த எஜமானுடைய அந்த எதிரி கவனிச்சிட்டே இருக்கிறான். எப்படா இவன் விதப்பான், இவனுடைய நிலத்தை நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம். இதுதான் ஆண்டவர் ஆதாமை படைத்து தேவ சாயலில் தனது மகிமைக்கென்று படைத்த சில நாட்கள்லையே பிசாசு கடவுளுடைய மகிமையை குலைப்பதற்கு ஏதேனில் வந்தான். ஆதாம் ஏவால உள்ளாக வஞ்சித்து அவளை வீழ்ச்சிக்கு நேராக நடத்தினான். அங்கே ஆரம்பிச்சது அந்த யுத்தம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசுடைய தூதர்களுக்கும் ஆதியாகமத்தில் யுத்தம் ஆரம்பிக்கும். அந்த யுத்தம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நீங்கள் அந்த பைபிள் ஃபுல்லாகவே அதான். இந்த பைபிள் ஃபுல்லாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசினுடைய பிள்ளைகளுக்குமான போராட்டம் எப்படிப்பட்டது. கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கும் பொழுது பிசாசு ஆபிரகாமை எப்படி வழிவிலக செய்கிறான். கடவுள் ஆபேலை தேர்ந்தெடுக்கும் பொழுது பிசாசு எப்படி ஆபேலை கொலை செய்கிறான். கடவுள் நோவாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி இந்த முழு உலகமும் அவனை பரியாசம் பண்ணுது. இப்படி வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுக்கு பிரியமாக வாழும் பொழுது புறஜாதி மக்கள் எப்படி அவர்களை கரப்படுத்துகிறாங்க. இப்போ இயேசு இதெல்லாம் அறிந்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்கிறாரு, நீ இந்த சுவிசேஷத்தை விசுவாசத்தை பின்பற்றணும்னு சொன்னால், நீ கடவுள் விரும்பக்கூடிய அந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கணும்னு சொன்னால், அவனுக்கு தெரிஞ்சுக்க முதல்ல உன் ஆத்துமாவில் போராட்டம் ஒன்று கட்டாயம் இருக்குது. உனக்குள்ளே ஆவியானவர் இருப்பாரே, ஆனால் நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உன் ஆத்மாவில் பாவத்துக்கு எதிரான யுத்தம் முதலாவது நடக்கணும். அந்த களைகள் அந்த விதையை மண்ணுக்குள்ளேயே போட்டு அமுக்கிடுச்சுன்னு சொன்னால் அது ஒரு பொழுதும் வளர முடியாது. இந்த வேலைக்காரங்களால் மண்ணுக்கு அடியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க தெரியாது. இந்த வேலைக்காரங்களுக்கு அந்த விதைக்குள்ளாக என்ன செயல்படுதுன்னு பார்க்க தெரியாது. அவர்கள் வெளியினுடைய கிரியைகளை தான் பார்ப்பாங்க. இவ்வளவு நல்ல விதையை விதைச்சிருக்கிறோமே, கடவுளுடைய வார்த்தை இவ்வளோ வல்லமையாக இருக்குது, இந்த சத்தியம் இவ்வளோ சரியாக இருக்குது, ஆனால் இதில் ஏன் பலன் இல்லை? கடவுளுடைய சத்தியத்தினுடைய மகிமையை இந்த உலகம் முழுவதும் போல இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையை மனுஷன் நிராகரிக்கிறான். இந்த அன்பை ஏன் அவனுக்கு புரியலைன்னு சொன்னால், முதலாவது அவனுக்கு ஆத்ம போராட்டம், ஆவிக்குரிய ஒரு யுத்தம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்குது. அந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் போராடாமல் ஒரு பொழுதும் அவன் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவனாக வளர முடியாது. அப்படின்னு தான் இந்த ஓமை நமக்கு பிரதானமாக சொல்கிறது. ஆண்டவருக்கு பிரியமாக கனி கொடுக்குற வாழ்க்கை இருக்கிறேன்னா முதல்ல எனக்குள்ள ஆத்ம போராட்டம் இருக்கணும். என் மாம்சம் விரும்புகிறத
என் பாவ இச்சைகள் விரும்புகிறத நான் செய்யாமல் ஆவியின் பலத்தோடு பாவத்தை எதிர்த்து சண்டை போடுகிறவனா முதல் இருக்கணும். என்னுடைய போராட்டம் என்னுடைய மனைவியோ என்னுடைய சமுதாயமோ நான் பார்க்கக்கூடிய வெளியே இல்லை. என்னுடைய போராட்டம் என்றது என் இருதயத்திலையும் சிந்தையிலையும் என்னுடைய உள்ளான உணர்வுகள்லையும் முதல் இருக்குது. அந்த ரங்கத்தில் நான் போராடுறேன்னா, அந்த ரங்கத்தில் என் பாவத்தை ஜெயிக்கிறேனா, அந்த ரங்கத்தில் பாவத்தோடு போராடுகிறவனா வளர்கிறவனாக இருக்கிறனா. பேதுரு சொல்கிறார், பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதல்லன்றார். பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு காத்திருக்கிறான். நம்ம சத்தியத்தின் பாதையில் நடக்கும் பொழுது நம்மளை விழத்தள்ளவும் நம்மளை சோர்வுக்குள்ளாக ஆக்கவும் நம்ம கடவுளுக்கு பிரியமாக வாழாதபடி அநேக தடைகள் அந்த சமுதாயம் கொண்டு வரும். அநேக பிரச்சனைகள் முதலாவது நம்முடைய உள்ளான ஆத்மாவில் ஏற்படும். நீ கடவுளை தெரியும் உனக்கு என்ன நடக்குது, நீ இவ்வளோ தூரம் கடவுள்கிட்ட போய் உனக்கு என்ன நன்மையை கடவுள் உனக்கு கொடுக்குறா, நீ கடவுள்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறியா, நீ உண்மையாக கடவுள்கிட்ட தெரியும் உனக்கு பிரச்சனை தானே வருது, நீ உண்மையாக கடவுளை தெரியும் உனக்கு பெருமை தானே வருது, நீ உண்மையாக கடவுளை தேடி நீ கண்ணீரோடு தானே இருக்கிற. இந்த உலகத்தில் கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவி, இந்த உலகத்தில் கொஞ்சம் நன்மையை அனுபவி, கொஞ்சம் கடவுளை விட்டு வெளியே வா, நிறைய சந்தோஷம் இருக்குது. கடவுளை கொஞ்சம் புறத்து விட்டு வா, இந்த உலகம் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குதுன்னு சொல்லி ஏவாளை வஞ்சித்தது போல வரலாறு தோறும் பிசாசு எல்லாரையும் தேவ ஜனங்கள் எல்லாரையும் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். இப்போ இந்த வஞ்சகத்துலேருந்து நான் தப்பிக்கணும்னு சொன்னால் நான் முதல் யுத்தம் பண்ணுறவனாக இருக்கணும். நான் ஒரு போராடி, நான் எதிரி நாட்டில் மாட்டிக்கொண்ட ஒரு மனுஷன், பாகிஸ்தானுடைய எல்லையில் போய் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன், நான் இந்தியாவில் உள்ள மனுஷன்னு சொன்னால் அங்கே உள்ள இராணுவ வீரர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு என்னை தாக்க பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எதிராக நான் தனி மனிதனாக போராட வேண்டிய போராட்டம் உண்டு. என் உயிரை காப்பாற்றணும்னு நான் போராடி தான் ஆகும். இதை தான் நீங்கள் இயேசுடைய வாழ்க்கையில் படம் பிடிச்சி பார்க்கலாம். இயேசு தேவனது சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் முதலாவதாக பாவத்தோடு போராடினார். இயேசு போராடின மாதிரி இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் போராடமா. இயேசுவுக்கு வந்த சோதனை மாதிரி உங்களுக்கு எனக்கு சோதனை கிடையாது. இயேசுவுக்கு வந்த உபத்திரவங்கள் மாதிரி பாவத்துக்கு எதிராக இயேசுடைய போராட்டத்தை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. நீங்களும் நானும் பாவத்தில் இருந்து பாவத்தை போராடும். நீங்களும் நானும் பாவ சுபாவத்தில் இருந்து நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு சகிச்சு போயிடும், பாவத்தை இடம் கொடுத்து போயிடும். பாவம் சில நேரம் நமக்கு பெரிய பாதிப்பாக தெரியாது. இதெல்லாம் என்ன, இது என்னுடைய பலவீனங்க, இதெல்லாம் என்னால் மீற முடியலைங்க, என்னங்க செய்ய வாழ்க்கைப்படி தான் இருக்குது, இதெல்லாம் என்னால் சரி செய்ய முடியலை, இதெல்லாம் என்னால் மாற்ற முடியலை நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் இயேசு அப்படி எதையுமே சொல்ல முடியாது. இயேசுடைய வாழ்க்கையில் அவர் எங்கே திரும்பினாலும் அவருக்கு போராட்டம் தான். அவர் வீட்டில் தாயார்கிட்ட பேசினார்னா அங்கே பாவம் தான் வரும். அவர் அந்த சீசர்களுக்கு உபதேசம் பண்ணார்னா அந்த மக்கள் பாவத்தையுடைய சோதனை தான் கொண்டு வராங்க. அவருடைய சமுதாயம், அவருடைய உள்ளான இருதயத்தில் அந்த மாம்ச இச்சைகளில் அந்த மாம்சம் அவரை பாவத்துக்கு நேராக உந்தி தள்ளுது. அந்த மாம்சம் அவருடைய மாம்ச விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கான எல்லா சோதனைகளையும் கொடுக்குது. ஆனால் இயேசு தான் மாம்சத்தை ஜெயிச்சு பாவத்தோடு அவர் வெற்றியுள்ள ஒரு போராட்டத்தை அந்த போராட்டம் உங்களுக்கு எனக்கு இருக்குதா? நான் ஏன் கடவுளுக்கு கனிவுள்ள வாழ்க்கை, என் வாழ்க்கையில் ஏன் கடவுளுடைய மகிமை இல்லை? நான் பாவத்தோட போராடுறதில்லை, நான் பாவத்தோட ஒன்றி போயிடுறேன், நான் பாவத்தை சகிச்சு போயிடுறேன். அதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தானே, உலகத்தில் பண்ணாததான் நான் பண்ணுறேன், எல்லா வீட்லேயும் நடக்கிறதானே, எல்லா வீட்லேயும் நடக்கக்கூடிய அதே சம்பவம் தானே, எல்லா வீட்லேயும் நடக்கக்கூடிய அதே பிரச்சனை தானே, எல்லாரும் கடை வாங்குறா நானும் கடை வாங்குறேன், எல்லாரும் என்னது கெட்ட வார்த்தை பேசுகிறேன் என்னுடைய வாயிலே சில நேரம் வந்துடுது, எல்லாரும் பணத்துக்காண்டி போகிறோம் நானும் பணத்துக்காண்டி போகிறான்னு சொல்லி இந்த உலகத்தோடு பாவத்தோடு நம்ம பல விலைகளில் சமரசம் பண்ணால் ஒரு பொழுது நம்மளால் தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. இயேசு ஒரு பெரிய நம்பிக்கையோட உற்சாகத்தோட சீசர்களுக்கு சொல்கிறார், விதை கலையோட போராடாமல் பலன் கொடுக்காது, விதை கலையோட சண்டை போடாமல் அது ஒரு பொழுதும் பலனை கொண்டு வராது. விசுவாசியாக இருக்கிற நீங்கள் பாவத்தையும் உலகத்தையும் மாம்சத்தோட சண்டை போடணும், தவறை தவறுன்னு சொல்லணும், தப்பை தப்புன்னு சொல்லணும், பாவத்தை பாவம்னு கண்டிக்காமல் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை இயேசு தான் எதிர்ப்பு சம்பாதிச்சார். இயேசு எந்த மனிதன்கிட்டையும் ஒரு இடத்துல கூட சமாதானத்தை சம்பாதிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் நானும் ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்லும்பொழுது யோசிப்போம், இந்த வார்த்தையை சொல்லிட்டா நம்மளை மேலே தப்பாக நினச்சிருவாங்களோ,
நம்மளை சங்கடப்பட்டுருவாங்களோ, நமக்கு அவங்களுக்கு உறவு உடஞ்சி போயிருமோன்னா நம்ம மனசிகமாக யோசிப்போம். ஆனால் இயேசு ஒரு துளி கூட அப்படி யோசிப்போம். இயேசு எங்கே யாரை பார்த்தாரோ அந்த இடத்துல பாவத்தை கண்டித்து உணர்த்தினார், பாவத்தை தப்புனார், பாவத்தை செய்யக்கூடாதுன்னார். பாவம் தேவனுக்கு விரோதமான பகன்றதை இயேசு எல்லா இடத்துலையும் அவர் தான் ஒரு உண்மையான போராளி. உலகத்தில் ஒரு மனுஷன் பாவத்தோடு எப்படி போராடுறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இயேசு. நீங்களும் நானும் அநேக நேரங்களில் மாம்ச இச்சைக்கு உட்பட்டுருவோம், மனித புகழ்ச்சிக்கு உட்பட்டுருவோம், மனிதனை பிரியப்படுத்திடுவோம், பிசாசினுடைய பலதரப்பட்ட அந்தரங்கமான பாவங்களை விழுந்துருவோம். ஆனால் இயேசு ரொம்ப எச்சரிக்கிறார், நீ ஒரு விசுவாசின்னு சொன்னால் நீ போராடாம, உனக்கு சண்டை இல்லாமல், உனக்கு யுத்தம் இல்லாமல், அது உன் குடும்பமாக இருக்கலாம், நீ சமுதாயமாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், உனக்கு எதிர்ப்புன்றது எப்பயுமே இருக்கும். இப்போ நான் விசுவாசம் எனக்கு எதிர்ப்பே இருக்கக்கூடாது, என்னை யாருமே எதிர்க்கக்கூடாது, நான் எல்லாரும் எனக்கு சமாதானமாக தான் பேசணும், நான் எல்லார்ட்டையும் ஒரு சுமூகமான ஒரு நிலையில் தான் இருப்பேன்னா சொல்ல முடியாது. பழுத்த பழம் தான் கல்லை விட்டு எறியப்படும், நல்ல பழம் தான் பறிப்பதற்கு உட்படப்படும். உண்மையான தேவனது ராஜ்யத்தினுடைய ஜனங்கள் அவர்கள் இந்த உலகத்தினுடைய துன்மான வாழ்க்கைக்கு எதிராக போராடுகிறவர்கள். இயேசு இந்த ஓமையை சொல்லும் பொழுது சங்கீதம் 1 சிந்தையில் வச்சு கூட அவர் சொல்லியிருக்கலாம். சங்கீதம் 1 இதான் சொல்லுது. சங்கீதம் 1 தேவ பக்தியுள்ள மனுஷனும் துன்மார்க்கமான மனுஷனுக்கும் உள்ளான வேறுபாடை சொல்லுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காமல் பரியாசக்காரனுடைய இடத்துல உட்காராமல் இருக்கணுன்றதை அவர் சொல்கிறார். இந்த எதிர்ப்பு அவன் சந்திச்சாதான் அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமுள்ளவனாக இருக்க முடியும். இப்போ நீங்களும் நானும் விசுவாசின்னு சொல்கிறோன்னா முதல்ல நமக்கு தெரியும், எனக்குள்ளாக முதலாவது யுத்தம் வந்துடுது. நான் அனுதினமும் ஒரு இராணுவ வீரன் போல எங்கெங்கெல்லாம் என்னுடைய சிந்தை இயேசுவை விட்டு விலகுது, எங்கெங்கெல்லாம் என்னுடைய நேரம் இயேசுவை விட்டு விலகுது, எங்கெங்கெல்லாம் என்னுடைய பேச்சுக்களும் என்னுடைய நடைகளும் இயேசுவுக்கு விரோதமாக இருக்குதுன்றதை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவதற்கு நான் அழைக்கப்படுகிறேன். நீங்கள் கிறிஸ்தவம் சொல்கிறதில்ல, நீங்கள் கூடிய கிறிஸ்தவம் பாவத்தை சொல்கிறதில்ல, பாவத்தோடு போராடணும்னு சொல்கிறது. எல்லாரும் தாய் சபையில் தானே வந்தோம், ஒரே சபையில் தான் எல்லோரும் கிளைகளாக இருக்கிறோம், நம்மெல்லாம் கிறிஸ்தவர்களாக ஒன்றா சேர்ந்து ஐக்கியப்படணும், நம்மளாம் டினாமினேஷனாக பிரிஞ்சிருக்கக்கூடாது, எல்லோரும் இயேசுவை தாங்க சொல்கிறாங்க, எல்லோரும் இந்த வேதை தாங்க வச்சுருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் இயேசுடைய பிள்ளைகள். வேதம் எங்கேயுமே அப்படி சொல்லலை. யூதர்கள் பரிசேயர்கள் வச்சுருந்த வேலை தான் இயேசு வச்சுருந்தார், பரிசேயர்கள் கும்புற அதே தேவன் தான் இயேசு கும்பிட்டார். ஆனால் 2 இடத்துலையும் இயேசு அவங்களோட ஒப்புரவாகவே இல்லை. இயேசு அவர்களுடைய மாய்மானத்தையும் பாவத்தையும் துணிகரமாக எதிர்த்து தன்னை பிரித்து கொண்டார். பிரிக்கும் பொழுது போராட்டம் உண்டு, வலிகள் உண்டு, காயங்கள் உண்டு. மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய விதை கலைகளோட சண்டை போடுறதுன்றது தன்னைத்தானே அழிக்கிறது. தன்னைத்தானே அழித்து தான் அந்த விதை உருமாறி கழு கொடுக்கும். அப்போ என்னுடைய சுய விருப்பங்கள், என்னுடைய சுய சிந்தனைகள், என்னுடைய சுய சௌகரியங்கள், இது எல்லாத்தையும் நான் இழந்து போராடுறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ரைட். முதலாவது நம்ம பார்க்குறோம், ஒரு கனியுள்ள வாழ்க்கைன்றது, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கைன்றது பாவத்தோடு போராடுகிற வாழ்க்கை. 2வது இயேசு அந்த ஊமையில் சொல்கிறாரு, 27-28 வாசகம். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவர்களை பிடுங்கி போட உமக்கு சுத்தமா என்று கேட்டார்கள். 29. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்கி ஒழுங்காதபடிக்கு 2ஐயும் அதற்கு மட்டும் வளர விடுங்கள். ரைட். இப்போ 2வது ஏசன் சொல்கிறாரு, சத்துரு வந்து களைகளை விதைச்சிட்டான். இப்போ அவங்க தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தாங்க, களைகள் இருக்குது அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. அந்த உள்ளாக நடக்கக்கூடிய விஷயத்தை அந்த வேலைக்காரங்க பார்க்கல. அவங்க தண்ணி ஊற்றிட்டே இருக்கிறாங்க, உரம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, அந்த விதை வளருது. அந்த விதை வளர வளர களைகளும் வளருது. ஆனால் வளரும் பொழுது அந்த விதைக்கும் அந்த களைக்கும் வித்தியாசத்தை பார்க்க முடியாது. கோதுமையோடு சேர்ந்து களைகள் வளரும் பொழுது அதனுடைய ஆரம்ப காலத்தில் எது களை எது கோதுமை நம்மளால் பார்க்க முடியாது.
களைகள் வந்து சில நேரம் கோதுமை மாதிரியே வளரும். சில அரிசியில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி ஒரிஜினலாக வளர்கிற மாதிரியே அரிசி இல்லாத சில குப்பையும் அதே மாதிரியே வளரும். கோதுமையோடு சேர்ந்து பல தானியங்களோடு இணைந்திருக்க நீங்கள் நிறைய விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க விதைச்ச பலனை பார்க்கும் பொழுது விதைச்சி வளர்ந்த எல்லாத்தையும் பலனை பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் புடைப்பாங்க. புடைச்சி தூசியை தட்டி அந்த ஒரிஜினலாக அந்த அந்த கனிகள் இருக்கிறது போல், அந்த பயிர்கள் இருக்கிறது போல் நிறைய களைகளும் அந்த மாதிரி இருக்கும். அதை வளரும் பொழுது கண்டே பிடிக்க முடியாது. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி வளரும். ஆனால் அது பயிர் விடும் பொழுது அது வளர்ந்து வளர்ச்சியை நோக்கி போய் அது அந்த பயிர் விடும் பொழுது தான் இதுதான் பயிர், இதுதான் கோதுமை, இதுதான் தானியம், இது களை அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு அதான் இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த வேலைக்காரங்க ராப்பகலாக பாதுகாத்து உழைச்சி தண்ணி ஊற்றி அதை வளர்க்குறாங்க. அது வளர்க்கும் பொழுது ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் அதனுடைய அந்த முதிர்ச்சியை நோக்கி போகும் பொழுது ரெண்டு வித்தியாசமாக இருக்குது. களை தனியாக வந்துருச்சு, பயிர் தனியாக வந்துருச்சு. ஆனால் ரெண்டு ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்து நிற்கும். இது என்ன செய்யறது? எப்படி இதை பிடுங்குறது? இப்போ நான் களையை பிடுங்கினேன்னு சொன்னால் கோதுமையும் செத்து போயிடும். இப்போ போட்ட விளைச்சல் எல்லாம் வீணாக போயிடும். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. அந்த வேலைக்காரங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் 27 சொல்லுது. அந்த வேலைக்கார வீட்டு எஜமான இடத்துல வந்து சொல்கிறாங்க, ஆண்டவனே நீர் உமது நல்ல நிலத்தை நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே களைகள் எப்படி உண்டானது என்றார். நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த நிலத்தை வாங்கி இதை பயிரிட்டு நல்ல விதையாக விதைச்சிங்களே, ஆனால் இதில் களை வந்துருச்சே, இந்த களைகள் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, சத்துரு அதை செய்தான். இப்போ அந்த எஜமானுக்கு தெரியுது. இப்போ எஜமானுக்கு எப்போ தெரியுது? வளர்ந்து வரப்போ தெரியலை. சத்துரு விதை போட்டப்பே அவனுக்கு தெரியுது. அந்த எனிமி அந்த நிலத்துல களைகளை போட்டுட்டான்னு தெரியுது. ஆனாலும் அதை வேலைக்காரங்கிட்ட சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை. அது வளர்ந்து வர்ற வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அந்த எஜமானுடைய இருதயம் எவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது ஒன்று, அந்த எஜமானுடைய இருதயம் எவ்வளோ பொறுமையாக இருக்குது ரெண்டு, அந்த எஜமானுடைய இருதயம் எவ்வளோ உன்னதமான நோக்கத்தை கொண்டு இருக்கிறதுன்ற 3 காரியத்தையும் நம்ம இதில் பார்க்கணும். அந்த வேலைக்காரங்க சொன்ன உடனே சொல்கிறான், சத்துரு செய்யலாம். யார் செஞ்சால் எனக்கு நல்லா தெரியும். வேலைக்காரங்க என்ன சொல்கிறான், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சுத்தமாக. அவங்களால அதை சகிச்சிக்க முடியலை. எப்படி களைகள் சேர்ந்து இருக்க முடியும்? எப்படி விதையோட களைகள் சேர்ந்து இருக்கிறது? அது ரொம்ப ஆபத்தான விஷயமே. இந்த களைகளை அந்த சத்துரு வஞ்சகமாக வதச்சிட்டானே, இந்த களைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம், இதை பிடுங்கி தூக்கி எரிஞ்சு போட்டுருவோன்றாங்க அந்த வேலைக்காரங்க. அதை சொல்கிறாங்க, அதுதான் நீதியான செயல். நான் வேணா சொல்கிறேன், அந்த எஜமான் வேணாம், களைகளை பிடுங்கும் பொழுது கோதுமையை கூட வேரோடை பிடுங்காதபடி. எதன் மீது அந்த எஜமான கன்சனா? கோதுமை எனக்கு முழுமையாக வளர்ந்துடும், கோதுமையில் ஒரு கோதுமை கூட மிஸ் ஆகிடக்கூடாது, வளர்ந்த ஒரு கோதுமை கூட கீழே போயிடக்கூடாது. நீ களையை பிடுங்குற இடத்துல ஒரு கோதுமை விழுந்தாலும் அது ரொம்ப ஆபத்து. அதுக்கு களை வளரட்டும், அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். ரெண்டு வளரட்டும், அதான் சொல்கிறார், ரெண்டும் சேர்ந்து வளரட்டும், வேரோடே கூட பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலம் வர்ற வரைக்கும் நீ வளர விடு. கோதுமை இப்போ பலனற்றதாக இருக்கும். கோதுமை இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை. கோதுமை டக்குன்னு விழுந்துடும். கோதுமை பலம் அடைகிற வரைக்கும் இந்த களை இருக்கட்டும். இந்த கோதுமை அது ஆரோக்கியமாக தன்னிச்சையாக இயங்குகிற வரைக்கும், இந்த களையை மேற்கொள்ளு கோதுமை வளர வரைக்கும் அதை நீ பொறுமையாக காத்துறது. அறுப்பு முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் நீங்கள் சொல்ல. 2வதாக இயேசு இந்த ஓமையில் வந்து ஒரு விஷயத்தை அவர் காட்சிப்படுத்துகிறார். முதல்ல அந்த விதை போராடுதுன்னு பார்க்குறோம், அது போராட்டம் உள்ள விதைன்னு பார்க்குறோம். அந்த போராட்டம் முடிவு பரியந்தம் போராடுகிற போராட்டம். இந்த ஓமையில் இயேசு 2வதாக தான் சொல்கிறாரு, கடவுளுக்கு என்று கனி கொடுக்க வாழ்க்கையில் நீ முடிவு பரியந்தம் போராடணும். உன் போராட்டம் கொஞ்ச நாள் இல்லை, உன் போராட்டம் 3 மாதம் இல்லை, உன் போராட்டம் 6 மாதம் இல்லை, உன் போராட்டம் இயேசு வர்ற வரைக்கும் இருக்கும். அறுப்பு காலம் வரைக்கும் அந்த விதை போராடியே ஆகணும். அந்த கோதுமை அந்த களைக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டம் என்பது உலக முடிவு வர அறுப்பு காலம் வரைக்கும் உனக்கு போராட்டம் இருக்குது. உனக்கு ஓய்வே கிடையாது. அறுவடையில் அந்த வேலைக்காரங்க அந்த அறுவடைக்கு தன்னுடைய அந்த வாள் எடுத்து அறுக்கிற வரைக்கும் அந்த கோதுமை அந்த களையை எதிர்த்து சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும். ஆனால் ரெண்டுமே வளருது. ரெண்டுமே வளர்வதற்கான எல்லா வேலையும்
அங்கே செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல அங்கே அந்த விதை அந்த 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 விதையை பாதுகாக்கணுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த நல்ல விதையில் எப்படி களைகள் வந்ததுன்னு அவனுக்கு புரியலை. அவனுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். கிறிஸ்தவர்களாக நீங்கள் நான் நிறைய நேரம் இந்த குழப்பத்தில் மாட்டிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமாக போராடக்கூடிய இந்த போராட்டத்தில் சில பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில பாவத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாமல் நம்ம பலவீனப்பட்டு போகக்கூடிய நிலையும் இருக்கும். இந்த பாவத்தோடு போராடக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு சமூகமான வெற்றி உடனே கிடைக்காது. சில பாவங்களை நம்ம வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து போராட வேண்டிய நிலை இருக்கும். சில உபத்திரவங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கொடுத்து கொண்டு தான் இருப்பார். சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் விட்டு நீங்காதபடி தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு போராட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார் நம்முடைய நன்மைக்கு. அந்த கோதுமை ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமுள்ளதாக இருக்கணும்னு சொன்னால் அது களைகளை எதிர்த்து மேற்கொண்டு அதை தொடர்ந்து வளருகிறதாக இருக்கணும். களைகள் அதிகமாக வளர்ந்து கோதுமை ஐயோ என்னால் முடியாது, இந்த களையோட சண்டை போட முடியலை, நான் இப்படியே அமிஞ்சு போயிடுறேன்னு அந்த கோதுமை சொல்ல முடியாது. அந்த கோதுமை களையோடு சேர்ந்து கடைசி வரைக்கும் அந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு போகணும். அதுக்கு அந்த எஜமா கூட இருக்கலாம். அந்த வேலைக்காரங்க எல்லாம் அந்த கோதுமையை பாதுகாக்கிறாங்க. அந்த கோதுமை அந்த களையினால் மேற்கொள்ள விடாதபடி அதை பாதுகாக்கிறாங்க. சில களைகள் சில நேரம் கோதுமையை மிஞ்சி வரும். இப்போ வேலைக்காரங்க என்ன அப்படி கட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் இந்த திராட்சை தோட்டமே அதான் அவர் சொல்கிறார். திராட்சை தோட்டத்தில் கனிகூடாது இருக்கக்கூடிய கொடிகளை அவர் அறுத்து போடுகிறாருன்னு சொல்கிறார். சில திராட்சை பழம் வளரும் பொழுது அந்த பழங்கள் அழுகிடும். கிளைமேட்னால் அல்லது பூச்சி கடிச்சு ஏதாச்சும் அந்த பழம் அழுகிடும். அப்போ அந்த வேலைக்காரங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா அது மற்ற பழங்களை பாதிக்காதபடி டக்குன்னு அதை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருவாங்க. சில நேரம் களைகள் அந்த பலவீனமான கோதுமையை மேற்கொள்ள வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வேலைக்காரங்க போய் இந்த இடத்துல இந்த களைகள் பெருசாக வளருன்னு தெரிஞ்சு அதை கட் பண்ணி எடுத்து போட்டுருவாங்க. இப்போ அதையும் அந்த வேலைக்காரங்க செய்வாங்க. பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் அப்படி செய்ய மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் போய் களைகளை வெட்ட மாட்டாங்க. சில இடத்துல கோதுமை ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த களை பலவீனமாக இருக்கும். சில இடத்துல கோதுமை களையும் ஒரே ஆரோக்கியத்தோடு இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு கோதுமையும் வீழ்ந்து போகாதபடி அழுகாதபடி அந்த எஜமா தன்னுடைய இருதயத்தை அந்த வேலைக்காரர்களுக்கு சொல்லுவாங்க. உன்னுடைய அக்கறை எல்லாம் கோதுமை மேலே தான். நீ களையை பார்க்காத, களையை விட்டுரு, களை வளரட்டும், களையை நான் பார்த்துக்கிறேன், கோதுமையை நீ பார்த்துக்க. அதான் அவர் சொல்லுவார். உன் வேலை கோதுமையை அழியாமல் பார்த்துக்கிறதா. உன் வேலை கோதுமை பலன் இல்லாமல் உன் வேலை ஃபுல்லாகவே கோதுமையை கன்சர்ன் பண்ணு. எதிரியை என் கையில் விட்டுருவேன். நிஜமாக தான் சொல்கிறான். சத்துருவை நான் பார்த்துக்கிறேன், நிலத்தை நீ பார்த்துக்க, இதையை நீ பார்த்துக்க, கலைகளை என்ன செய்யணும் எனக்கு தெரியும். நான் என்னோட நீ சேர்ந்து நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்கிறது தான் அந்த எஜமா அவர்களுக்கு சொல்கிறோம். இப்போ எஜமானுடைய வாழ்க்கையில் இந்த இந்த 2வது நிகழ்வின் மூலமாக 2 அடிப்படையான காரியத்தை இயேசு அவர்களுக்கு முன்னிறுத்துகிறார். ஒன்று, அந்த கோதுமையின் மீது எஜமான் கொண்டிருக்கக்கூடிய ஆழமான அன்பு. ஆமாம், அந்த கோதுமைக்கு போராட்டம் உண்டு தான். அந்த கோதுமை களையோட சண்டை போடுறது தான். அந்த கோதுமை வளர வளர அந்த கோதுமைக்கு பிரச்சனை தான். அந்த கோதுமை வளர வளர அது அதிகமாக காயப்பட தான் செய்யுது. ஆனால் அந்த கோதுமை அழிக்கப்படாது. அந்த உறுதியை கொடுக்குறாரு. 2மே வளரும்பா, 2மே வளர்ந்தாலும் கோதுமை ஒரு பொழுதும் அழியாது. கோதுமை தொற்றாது, கோதுமை அழிவுக்கு நேரம் நடக்கிறார், கோதுமை வளர்த்து போகாதபடி செஞ்சிடாது. இதுதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கற்றுத்தருகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழும்பொழுது போராட்டம் இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், அநேக இடர்பாடுகள் இருந்தாலும், அநேக காரியங்கள் நமக்கு சோர்ந்து போனாலும், பண கஷ்டத்தில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும், நம்மளை ஆதரவு கொடுக்க ஆட்கள் இல்லைனாலும், தனிமையாக நம்ம கஷ்டப்பட்டாலும், தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நான் முடிவு பரியந்தம் கூட இருக்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுவேன் சொல்கிறார். நம்ம கடவுளுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது கடவுள் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நாம் கடவுள் சார்பாக நிற்கும் பொழுது கடவுள் நமது சார்பாக நிற்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம கடவுளை பற்றி கொள்ளும் பொழுது கடவுள் நமது அடைக்கலமும் பலமும் ஆறுதலும் துணையுமாக இருக்கிறார். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கை. சவுலுக்கு எதிராக, யூத மூப்பர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுறான். சொல்கிறான், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடிதான்பா, என் சத்துருக்கள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, நான் தனிமையில் இருக்கிறேன்,
அவன் கெபியில் இருக்கிறான், மலை குன்றுகள் இருக்கான், ஊரை விட்டு ஓடி போகிறான். அவன் மனைவியால் புறக்கணிக்கப்படுகிறான், மகனால் புறக்கணிக்கப்படுகிறான், எல்லா பக்கமும் தாவீது நெருக்கப்படுகிறான். ஆனால் சொல்கிறான், எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்கி என்னை மீட்ட கர்த்தர் அப்படின்னு சொல்கிறான். தேவனது கிருபை ஒருபொழுதே வாழ்க்கையில் மாறவே மாறவில்லை. நான் அநேக பவுல் சொல்கிறான், நான் அநேக அடிகள் அடிக்கப்பட்டேன், நான் போகிறதெல்லாம் எனக்கு உபத்திரவம் தான், போகிறதெல்லாம் எனக்கு கல்லடி தான், நான் எதிரிகள்னால, துரோகமான சத்துருக்கள்னால, துரோகிகள்னால, கடல் ஆபத்துகளில் அநேக வழிகளை நான் கடந்து தான் வந்தேன். ஆனால் என் கூட இருக்கிறவர் நான் நிர்மூலமாகாதபடி என்னை ஆட்கொண்ட தேவன் என்னை முடிவு பரியந்தம் பாதுகாக்க இயேசு ரொம்ப தெளிவாக சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் போராடுகிறவனுக்கு தான் ரட்சிக்கும். முடிவு பரியந்தம் கடவுளுடைய அன்பை இரக்கத்தையும் புரிந்து கொண்டவனுக்கு தான் ரட்சிக்கின்றார். எவ்வளோ போராட்டானாலும், எவ்வளோ பலவீனப்பட்டாலும், எவ்வளோ பேர் நம்ம நிராகரித்தாலும், எவ்வளோ பேருடைய பரியாசத்துக்குள்ளானாலும், எவ்வளோ பேர் நம்மளை கைவிட்டு நம்மளை விட்டு ஓடி போனாலும், இயேசுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இயேசுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பேர் அவரை கைவிட்டு அவர் தனி மனிதனாக இருந்தபோதும் அவர் தொடர்ந்து எல்லாம் முடிந்ததுன்னு சிறுவையில் சொல்கிற வரைக்கும் போராடினார். அவருடைய போராட்டம் என்பது அவருடைய உடம்பு ஜீவன் எல்லாம், அவருடைய ஆத்ம ஜீவன் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதை கொடுத்த பொழுதும் ஆவிய பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்குற வரைக்கும் அந்த போராட்டத்தை விடவே அதிகமாக முடிவு பரியந்தம் வெற்றி கண்டு போராடின ஒருத்தர் இயேசு. அதே சின்ன முன் உதாரணத்தை உங்களுக்கு அனுபவிச்சிருக்கார். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த போராட்டத்தை நம்ம பார்க்குறோம். அவர் முடிவு பரியந்தம் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன்னு தோல் சொல்கிறார். நித்திய ஜீவனுக்குண்டான வீடை எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் விடாமல் அந்த சத்தியத்துக்காக போராடினேன். என் வாழ்க்கையில் விடாமல் சுவிசேஷத்துக்கென்று இயேசுக்காக நான் பாவத்தை தொடர்ந்து ஜெயிக்கிறவனாக இருந்தேன். ஏன்னா அவருடைய கிருபையும் தயவும் முழுவதுமாக இருந்தது. கோதுமையின் மீது இருந்த அதே அன்பு அந்த களைகள் மீதும் அந்த எஜமான் பொறுமையாக இருக்கான். அந்த களைகள் தொடர்ந்து அந்த கோதுமையை அழிக்காதபடி, அந்த களைகளும் தொடர்ந்து வளரும்படியாக அந்த எஜமான் பொறுமை காக்கிறவனாக இருக்கிறான். ஏன் கடவுள் துன்மார்க்கருக்கு நீதி செய்கிறதில்லை? கடவுளே இந்த உலகத்தில் அநீதி செய்கிறவனை தண்டிக்க மாட்டேன்றார். கடவுளே இந்த உலகத்தில் அயோக்கியனையும் கள்ள போதகனையும் மோசமான ஜனங்களும் ஏன் வாழ விடுறார்? ஏன் அநியாயம் பெருகுது? ஏன் துன்மார்க்கமாக இந்த உலகம் போதுன்னா பதில் இதுதான். அறுப்பு முடிகிற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கும். அவர் கட்டாயம் நீதி செய்வார். அவருடைய நீதி மனித பார்வையில் தாமதமாகலாம். அவருடைய நீதி காலம் தாழ்த்தி நடைபெறுவதாக தோணலாம். ஆனால் கட்டாயம் அந்த நீதி மாறாமல் தொடர்ந்து செய்வார். தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்தவர்களுக்கான நீதியான பலி அவர் செய்வார். சுவிசேஷத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கு நீதியான தண்டனையை கொடுப்பார். கிறிஸ்துவுக்கு எதிராக, சத்தியத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஒரு பொழுதும் நிர்மூலமாக்காமல் விடுவதில்லைன்றதை பார்க்கிறார். முடிவு பரியந்தம் அதை விட்டு முடிவு பரியந்தம் அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்யுங்கள். அந்த கலைகளை அழிக்கிறதில்ல, கடவுளுடைய பொறுமையும் கிருபையும் நம்ம பார்க்கணும். பாவம் பெருகுது, நீங்கள் நானும் கொந்தளிக்கிறோம். கடவுளே இந்த பாவத்தான் என்ன வச்சுக்கிட்டே என்னெல்லாம் என் உயிரோட வச்சுருக்கிறானே நம்ம கேட்குறோங்க. நான்லாம் கடவுளுக்கு பிரியமாக வாழலை, என் வாழ்க்கையில் இவ்வளோ பாவத்தை மேற்கொள்வேன், நான்லாம் எதுக்கு நான் உயிரோட இருக்கிறேன், எனக்கெல்லாம் ஏன் இவ்வளோ பாவம்? இதுதான் எலியா கேட்டான், இதுதான் பேதரு கேட்டான், இதுதான் நிறைய விசுவாசம் உள்ளவர்கள் யோபு தான் கேட்டான். இனிமேல் நான் உயிரோட வாழ்ந்து என்ன பண்ணுவேன்? இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ உபத்தத்தை நான் ஏன் வாழணும்? இவ்வளோ பாவ போராட்டத்தில் நான் ஏன் வாழணும்? ஆசிரியருடைய பதில் தராது. நீ பொறுமையாக இருங்க. துன்மார்க்கம் பெருகுச்சுன்னா நீ பொறாம கொள்ளலாம். உலகம் அசுத்தமானதுக்கும் அயோக்கியமானதுக்கும் பாவத்துக்கும் இந்த உலகம் போகுதுன்னு சொன்னால் நீ பொறுமைக்காக. நான் இந்த உலகத்தை பொறுமையாக நீதி செய்யணும். யுதாசுடைய வாழ்க்கையில் இயேசுடைய பொறுமையை நம்மளால் விவரிக்கவே முடியாது. அவன் அழைக்கும் பொழுதே அவன் பிசாசு புரியவன் அவனுக்கு தெரியும். அவன் பாவத்தால் முழுவதும் நிறைந்தவன் தெரியும். அவன் துரோகம் பண்ணுறவன் தெரியும். ஆனால் அவன் இடத்துல அன்பு பாரான். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா சிலாக்கியங்களையும் அவன் கொடுத்தார். அவன் கையில் பணத்தை கொடுத்தார், அவன் கையில் பொறுப்பை கொடுத்தார், அவன் கையில் அற்புத வரத்தை கொடுத்தார், அவனை பிரசங்கிக்க வச்சார். தனது அன்பில் இயேசு எந்த குறையும் வைக்கலை. அந்த கோதுமைக்கு போடக்கூடிய தண்ணி களைகளுக்கும் போதும், அந்த கோதுமைக்கு போடக்கூடிய எரு அந்த களைகளுக்கும் போதும், அந்த கோதுமைக்கு பெறக்கூடிய எல்லா நன்மையும் அந்த களைகளும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறது.
இந்த 11 சீசர்களை போல தான் யூதாஸை கடைசி வரைக்கும் நேசிச்சான். யூதாசு துரோகின்னு தெரிஞ்சும் தொடர்ந்து அவனை காப்பாற்றல இயேசு போராடிட்டே இருந்தார். திருவிருந்தில் சொன்னார், நீ தான் என்னை காட்டி கொடுக்க போகிற, என்னை காட்டி கொடுக்குறவனுக்கு ஐயோ. சிலுவையில் முத்தம் கெத்சமனையில் முத்தம் கொடுக்குற வரைக்கும் சொன்னார், சிநேகிதனே முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குறேன். அவ்வளோ பொறுமை காத்து அவன் நீதியான தண்டனையை பண்ணான். அவ்வளோ பொறுமை காத்து இருதயத்தை கடினப்படுத்த பொழுது தேவனது ஆக்கினியை பெற்ற அவன் நரகத்துக்கு போனான். பேதுரு அப்போஸ்தலர் சொல்றான். துன்மார்க்கனுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு, நிச்சயம் கடவுள் நீதி செய்யாமல் போடுறது. சுவிசேஷத்துக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சபைக்கு எதிராக செயல்படக்கூடிய யாரையும் தேவன் விட்டு விடுகிறவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றம் நடந்துச்சா? உங்கள் வாழ்க்கையை ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டானா? உங்கள் வாழ்க்கையை ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தவங்க உங்களை உபத்திரப்படுத்திட்டாங்களா? உங்களை கைவிட்டுட்டாங்களா? உங்களுக்கு ஆபத்தையும் தண்டனையும் கொடுத்துட்டாங்களா? உங்களை வஞ்சகமாக எல்லா வழிகளும் வஞ்சிச்சிட்டாங்களா? பொறுமை காத்துருங்க, நீங்கள் நீதி செய்யாது. ஆனால் அந்த வேலைக்காரன் நீதி செய்ய ஆசைப்பட்டான். ஐயா கலையை பிடுங்கிடுவோம், இது கோதுமைக்கு ஆபத்துன்னாங்க. ஆனால் அந்த எஜமா சொல்கிறான், பிடுங்கிறாரு. கலையை பிடுங்க, நான் இப்போ பிடுங்க, கலையை வளர விடும். கோதுமை பாதுகாக்கிறது தான் முக்கியம். கலைகளுக்கு நீதியான தண்டனை இருக்குது, அதை ஏன் கையில் விட்டு விடுறார். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் மற்றவங்கள தான் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் இவ்வளோ அநியாயம் நடக்குது, என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க, என்னங்க இதெல்லாம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாங்க, ஒன்றை பாருங்க, உன்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுமை உள்ளவனாக இருக்கிறேன். நீ கலையாக இருந்துடாது, நீ கலையாக கடினப்பட்டுறாது, நீ கலையாக ஒரு இருதயத்தை கடினப்பட்டு உன் போராட்டத்தை நிறுத்துறாத என்றார். சாகிற வரைக்கும் போராடு, சாகிற வரைக்கும் உனக்கு யுத்தம் இருக்குது. நீ சாகிற வரைக்கும் உன் யுத்தத்தை நிறுத்திடாத, உன் யுத்தத்தில் சோர்ந்து போயிடாத. வேதத்தில் பல தேவ மனிதர்களைப் போல காணப்பட்டவர்கள் வீழ்ந்து போனதற்கு தான் காரணம். அவங்க ஆரம்பம் நல்லா இருக்கும், முடிவு ரொம்ப கேவலமாக இருக்கும். அவங்களால முடிவு பரியந்த முழுமையாக போராட முடியாமல் அநேகர் இந்த நித்திய ஜீவனை இழந்து போனாங்க. முடிவு பரியந்தம் கடவுளுக்கு உண்மை இல்லாமல் அநேக நரகத்துக்கு போன மக்களை நமக்கு வேதம் சொல்லுது. ஆபிரகாமோடு இருந்த லோத்து நல்லா ஆரம்பித்து இறுதியில் மோசமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருப்பாங்க. வேத பல இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு கானான் சுதந்திரிச்சு கடவுளுடைய ஜனங்கள்னு பெரிய மகிமையெல்லாம் உணர்ந்தவர்கள் இறுதியில் அவர்கள் முடிவு பரியந்தம் போராடினார். யோசுவா காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கானானை சுதந்திரிக்கும் பொழுது ஒரு புறஜாதி மனிதனை விட்டுறாது, ஒரு விக்கிரக வழிபாடுக்காரன் தேசத்தில் விட்டுறாங்க. இவங்கெல்லாம் போய் சண்டை போட்டாங்க, எரிகோவை பிடிச்சாங்க, ஆயி பட்டணத்தை பிடிச்சாங்க, எல்லா பட்டணத்தையும் பிடிச்சாங்க. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விக்கிரக வழிபாடு பண்ணுறவங்களை விட்டுட்டாங்க. எதிரிகளை முற்று முடிய அழிக்கலை, 90% அழித்து 10% சுமந்துட்டாங்க. அவங்களால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த 10% எதிரிகள் தான் முழு இஸ்ரவேலை கரப்படுத்தி அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நேராக நடத்தினாங்க. ஆபத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஆண்டவர் பாரபட்சம் இல்லாமல் போராடுன்றார். முடிவு பரியந்தான் போராடு, தப்பு தப்புன்னு சொல்லிகிட்டே இருக்கு. ஆபத்துக்கு எதிரானுடைய போராட்டத்தில் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு சுருங்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் போராடினாங்க. அப்போ வரலாறு முழுவதுமாக இந்த போராட்டம் இன்றைக்கும் தொடருது. இன்றைக்கும் இந்த உண்மையான சத்தியத்துக்கும் கள்ள போதனைக்குமான போராட்டம் தொடருது. நீங்கள் நானும் ஆபத்துக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து செய்கிறோமா? முடிவு பரியந்தான் போராடுறோமா? இதுதாங்க சத்தியம், இதுதாங்க தேவன் சொல்லிய வார்த்தை, இதுதான் தேவன் வெளிப்படுத்தப்பட்ட காரியம். இதுக்காக மட்டும்தான் நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியத்துக்கு தான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தேன். நான் பவுல்ல நிருபங்களில் சொல்கிறார், உங்களை கற்புள்ள கன்னிகளாக கிறிஸ்துவுக்கு நான் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நீ களங்கம் இல்லாத மனவாட்டியாக இயேசுக்கு ஒன்று ஒப்பு கொடு அப்படின்றார். இயேசு தான் உன் மனவாளன்னு சொன்னால் அந்த மனவாளனுக்கு துரோகம் பண்ணாத. இயேசு இன்னொரு மனவாட்டியை வச்சுக்கல, இயேசுக்கு ஒரே ஒரு மனவாட்டி தான், இயேசுக்கு ஒரே ஒரு சபை தான். அந்த சபைக்கு மட்டும்தான் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களையும் என்னையே நேசித்து ரட்சித்தார்னா உங்களையும் என் இடத்துல மட்டும்தான் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் இன்னொருத்தவங்க நேசிக்கலை. அவரை அறியாத அவர் 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 அவருக்குரிய ஜனங்கள் அல்லாதவர்களிடத்தை நாள்தோறும் என் முகத்தை திருப்புனேனார். உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்காக எனக்காக அநேக மக்களை அவர் கைவிட்டு உங்களை என்னை நினச்சிருக்கிறார். அநேக நரகத்துக்கு அழுப்பி உங்களையும் என்னை தேர்ந்தெடுத்து உங்களும் எனக்கு உண்மையாக இருக்கிறார். நம்ம இயேசுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறோமா? என் வாழ்க்கை இயேசுக்கு உண்மையுள்ள மனவாட்டியாக இருக்கிறனா? இயேசுடைய அன்புக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறனா? இயேசுவினுடைய அன்புக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா, நேசிக்கிறவனா? அவர் தான் இருதயத்தினுடைய ஆழமான தாக்கமாக இருந்தால் தான்
முடிவு பரியந்தான் நான் போராடுறேன். எந்த உறவுமே முடிவு பரியந்தான் இருக்கணும்னு சொன்னால் அங்கே அன்பும் பொறுமையும் நிதானமும் இருக்கணும். இந்த வேலைக்காரங்களுக்கு கதை கட்ட உனக்கு பொறுமை தேவை, உனக்கு அன்பு தேவை, உனக்கு மன்னிக்கக்கூடிய இருதயம் தேவை, கலைகளை சரியாக புரிஞ்சுக்க, கலைகளோடு நீ சேர்ந்து தான் வாழ்கிற, கலைகளுக்கு நீதியான தீர்ப்பு இருக்குது. ஆனால் நீ வளர்வதில், நீ எஜமானுடைய வார்த்தை கீழ்ப்படுவதில் கவனமாக இருந்தால் அது நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். இயேசு போராடினது போல முடிவு பரியந்தம் போராடக்கூடிய வாழ்க்கையை தேவனிடத்தில் நமக்கு பார்ப்போம். மூணாவதாக இந்த உண்மையில் இயேசு அதனுடைய விளைவுகளை அதை அவர் சொல்கிறார். ரைட், 30வது வசனத்தை வாசம். முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுத்தரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். ரைட், அதுலேயே நம்ம 40லிருந்து 43 வாசம். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுத்தரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் நம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்களை அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் நக்கிரகம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சுவாலையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுகளால் கேட்கிறான். ரெண்டு இடத்துல வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அறுப்பு காலம் வரைக்கும் வளர விடணுன்னார். இப்போ அறுப்பு காலம் வந்துருச்சு, கோதுமை நல்லா பலனுள்ளது, ஆரோக்கியம் உள்ளது, அறுவடைக்கு வந்துருச்சு. கோதுமை அறுவடைக்கு வரும்பொழுது எஜமான் சொல்கிறான், அறுக்கிறவர்கள் அந்த வேலைக்காரங்களை பார்த்தப்போ சொல்கிறான், அந்த வேலைக்காரங்க காத்திருக்கிறாங்க. இந்த வேலைக்காரங்களால் களைகளை சகிச்சிக்க முடியலை, அந்த வேலைக்காரங்களால் களைகளை பிடுங்காமல் இருக்க முடியலை. இப்போ அந்த அறுப்பு காலத்தில் அந்த வேலைக்காரங்க அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் அவர் சொல்கிறார், அவர்களை பார்த்து சொல்ல, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார். வளர்ந்ததை பார்த்துக்கலாம், இவ்வளோ நேரம் நான் அந்த களைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இவ்வளோ நேரம் இந்த களைகளை வளர விட்டேன், ஆனால் இந்த களைகள் ஒரு பொழுதும் சரியாகலை. இந்த களைகளாகவே இருக்குது. இந்த களைகளுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் எவ்வளோ எரு போட்டாலும் இந்த களைகள் இடத்துல எந்த மாற்றமும் இல்லை. இந்த களையை முதல்ல எடுத்து அக்கினியில் சுட்டரிச்சு போடுங்க. ரெண்டும் பலம் உள்ளதாக வளர்ந்ததுக்கப்புறம் கோதுமை பலன் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது களைகளை விட அதிக பலம் உள்ளதாக இருக்கும். இப்போ அது வளர்ந்து முடித்த உடனே களைகளை பிடுங்கும் பொழுது கோதுமையில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அது பொறுமையோடு வளர்ந்த தன்னைத்தானே செதுக்கி அது பலம் உள்ளதாக நின்றுருக்கிறது. வளர்ந்த கோதுமை களைகளை விட பல மடங்கு பலம் உள்ளதாக இருக்கும். வளர்ந்த கோதுமையில் நீங்கள் எந்த முள்ளையும் பிடிச்சி இழுக்கலாம், எந்த களைகளையும் பிடிச்சி இழுக்கலாம், அதில் கோதுமைக்கு எந்த சேதமும் ஏற்படுது. அது வளர்ந்து முதிர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. அதனால தான் அது வளர்ந்ததை பார்த்து சொல்லலாம். இப்போ நீ என்ன செய்யும், களைகளை கலட்டு இருந்தார், அவைகளை கட்டி அவைகளை முதலாவது சுட்டரிக்குங்கள் அப்படின்றத அவர் சொன்னார். நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு. கடவுள் துன்மார்க்கான சங்கரிக்காமல் போகிறதே இல்லை. களைகள் நிச்சயம் அக்கினியிலே போடப்படும். களைகள் ஒரு பொழுதும் சேமித்து வைக்கக்கூடிய அந்த பயிர் களஞ்சியத்தில் வைக்கப்படாது. களைகளுடைய முடிவு சுட்டரிக்கப்படும். யோவான் தான் தெளிவாக சொன்னார். அவர் அக்கினியினால் பதர்களை சுட்டரிக்கிறது போல அவங்க சுட்டரிப்பார். அவர் கோதுமையை தான் களஞ்சியத்தில் சேர்த்து வச்சு பதர்களை அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார். அவர் புடைத்து களைகளை அழித்து போட போகிறதே இல்லை. அந்த எச்சரிப்பை தேவன் இறுதி வரைக்கும் செஞ்சிருக்கிறார். துன்மார்க்கனுக்கு ஒரு பொழுதும் சமாதான வழிகள் கிடையாது. பாவத்தோடு போராடாதவே ஒரு பொழுதும் தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்க முடியாது. பாவத்தோட ஒத்து போகிறேன், பாவத்தோட தொடர்ந்து வாழுகிறவன், பாவத்தினுடைய எச்சரிப்பை கேட்டு மனம் திருந்தாதவன், கடவுளுடைய அன்பை ருசி பார்த்து கடவுளுடைய சத்தத்தை கேட்டு கடவுளுடைய வார்த்தை என்னன்னு தெரிஞ்சு எது சத்தியம்னு தெரிஞ்சு அந்த களைகள் எவ்வளோ நாளாக அந்த எஜமானுடைய நிலத்துல இருந்து தண்ணீரை குடித்து அந்த விதைகள் அந்த கோதுமை படக்கூடிய எல்லா நன்மைகளையும் பெற்று இறுதி வரை நான் களையை தான் கொடுப்பேன், இறுதி வரை நான் ஒரு பொழுது பலனை கொடுக்க மாட்டேன்றதை போல இந்த உலகத்தில் துன்மார்க்கனுக்கு ஆண்டவர் மணந்திருப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து அவனுடைய பாவத்தை எச்சரித்து அவனுக்கு எது சத்தியோன்னு விளக்கப்படுத்தி இதான் சத்தியோன்னு தெரியும், அவன் நான் செய்ய மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா, இதான் சத்தியம் பரவாயில்ல அது கள்ளப்போதையாக இருந்தாலும் அங்கே தான் போவேன்னு ஒருத்தன் போனான்னு சொன்னான்,
இதுதான் உண்மை, ஆனால் எனக்கு பொய் தான் பிடிக்குது, இதுதான் சரி, ஆனால் நான் இதை தான் விரும்புவேன், இதை தான் செய்வேன், துணிகரமாக பாவம் செய்யும் பொழுது அங்கே எந்த விதமான மனதிருந்தலுக்கான வாய்ப்பு இல்லை. அவருடைய நியாய தீர்ப்பு பொறுமையாக வந்தாலும் நிச்சயமாக வரும். அவருடைய தண்டனை காலதாமதமாக வந்தாலும் அது வராமல் போகவே போகாது. நிச்சயமாக நீதியாக உண்மையாக தேவன் நியாய தீர்ப்பையும் தண்டனையும் செலுத்துகிறவராக இருக்கிறார். துன்மார்க்கமாக பாவத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனையும் அவர் விட்டுவிட போகிறதில்ல. நிறைய நேரம் அவர் மன்னிக்கிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன், இதெல்லாம் சகிச்சிருவார், இதெல்லாம் சரி பண்ணிக்குவார், என்னையெல்லாம் மன்னிச்சு பரலோகம் கூட்டிட்டு போவார் நினச்சோன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஆபத்து. நான் வாழ்க்கை ஃபுல்லாக கலைகளாக வாழ்ந்து களஞ்சியத்தில் சேர்க்கப்பட முடியாது. என்னுடைய வாழ்க்கை கதிரை போல இல்லைன்னா பாவம் என்னுடைய வாழ்க்கையில் வெட்ட வெளிச்சமாகி தொடர்ந்து துணிகரமாக பாவம் செஞ்சுட்டு நான் கடவுளுடைய பிள்ளைன்னு எந்த மனிதனும் சொல்ல முடியாது. நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கியில் நிச்சயம் போடப்படுன்றார். என் வாழ்க்கையில் கலைகள் இருக்குதா? நான் தொடர்ந்து கலைகளை போல இருக்கிறேன்னு சொன்ன ஆபத்து. மனம் திரும்பாத பாவம் எனக்குள்ளே இருக்குன்னு சொன்ன ஆபத்து. எது சரின்னு தெரிஞ்சதுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க போகிறேன்னு சொன்னால் எனக்கு நிச்சயம் அழிவு உண்டு. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செஞ்சு ஒரு பொழுதும் எந்த மனிதனும் பரலோகத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்றதை இயேசு சொல்வார். களஞ்சியங்களை சுட்டரிக்க கொடுக்குறாங்க. கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கடா. 2மே நடக்குது. களஞ்சியத்தை எல்லாம் இப்போ எடுத்து களைகள் எல்லாம் எடுத்து சுட்டரிச்சாச்சு. ஃபுல்லாக கோதுமை மட்டும்தான் இருக்குது. பலம் உள்ளதா உண்மையான கோதுமை எதுன்னு பார்த்தாச்சு. களைகளை பிடுங்காமல் கோதுமை எதுன்னு தெரியாது. களைகளை ஃபுல்லாத்தையும் பிடுங்கினாதான் எது உண்மையான கோதுமை அப்படின்னு தெரியும். பாவங்களை களைந்து பாவத்தை மேற்கொள்ளாமல் விசுவாசி நான் சொல்ல முடியாது. பாவத்தை ஜெயித்து வாழக்கூடிய வாழ்க்கை இல்லாமல் நான் நித்திய ஜீவனுக்குரியவனாக இருக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் உள்ளவனாக வளர்க்காமல் நான் ஒரு பொழுதும் தேவனது பிள்ளையாக இருக்க முடியாது. ரொம்ப தெளிவாக இயேசு அவர்களுக்கு முன்பாக சொல்லி முடிக்கிறார். 3வது இயேசுங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் கடவுளுக்கு என்று கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்னது? பாவத்தோடு போராடுற வாழ்க்கை, அது முடிவு பரியந்தம் போராடுற வாழ்க்கை. 3வது அது வெற்றி பெறும்படி போராடுகிற வாழ்க்கை, அது வெற்றியை நோக்கி போராடுகிற வாழ்க்கை. அந்த கோதுமை அந்த களஞ்சியத்தில் சேர்க்கிற வரைக்கும் அதுக்கு போராட்டம் இருக்கும். ஆனால் அது போராட்டம் உண்மைன்னு சொன்னால் அது களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். எந்த கோதுமை பலம் உள்ளதா ஆரோக்கியம் உள்ளதா பலனுள்ளதாக இருக்குதோ அது மட்டும்தான் களஞ்சியத்தில் கொண்டு வரப்படும். கோதுமையை போல சாயலை கொண்டு இருக்கிறது, கோதுமை போல தோற்றத்தை கொண்டு இருக்கிறதெல்லாம் கோதுமை எண்ணப்படாது. மாம்பழத்தை போல சாயல் இருக்கும், ஆனால் உள்ள அழுகி போயிடும். நல்ல பழமாதிரி பார்க்கறதுக்கு தெரியும், உள்ளே ஃபுல்லாக அது சீல் பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் தூக்கி அழுகுன பழத்தெல்லாம் தூக்கி எறிகிற மாதிரி அழுகுன களஞ்சியங்கள் அந்த கோதுமை பதர்களெல்லாம் தூக்கி எறியப்பட்டு சுத்தமானதை மட்டும்தான் ஆண்டவர் தன் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறார். இப்போ நான் வெற்றி பெறுகிறவனாக இருக்கிறேன்னா, கலைக்கு எதிராக போராடின வெற்றி பெற்ற கோதுமை தான் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். இப்போ பாவத்துக்கு எதிரான வெற்றி என்னிடத்துல இல்லைன்னா நான் ஒரு பொழுது நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பாவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. சகையை செஞ்சான். சகையும் தான் செஞ்சிருந்த அந்த லஞ்சம் என்கிற பாவத்தை மேற்கொண்டு வாழ்ந்தான். ஐஸ்வர்யமான வாலிபன் அந்த இச்சை என்கிற பாவத்தை மேற்கொள்ள முடியலை. நான் 9ல் ஒழுங்காக இருக்கிறேன்னா என் சொத்தை விற்க முடியாதுன்னா ஒரு பொழுதவனால் பரலோகம் போக முடியாது. பாவமே இல்லாத பூரணமான வாழ்க்கை ஆண்டவர் இங்கே சொல்லணும். பாவமே இல்லாமல் எல்லாத்தையும் ஜெயித்து பூரண புருஷனை யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் பாவத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாழ்க்கை கட்டாயம் நமக்கு இருக்கணும். என்னுடைய கடந்த கால சுபாவங்களும் தன்மைகளும் மாற்றப்பட்டிருக்கணும். என்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் மேலோங்கி இருந்திருக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நான் இப்போ அப்படி இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாவம் இன்றைக்கி என்கிட்ட இல்லை. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் கலைகளை போல வெளியரங்கமான பாரதூரமான பாவம்லாம் இருக்குது. அதனால தான் பவுல் விருப்பங்கள் எழுதுகிறார். விபச்சாரத்திய நகப்பனுடைய மனைவியை வச்சிருக்கிறவன் உள்ள வைக்காதா? எப்படி விசுவாசி நீ சொல்கிற? அவ்வளோ துணிகரமாக பாவம் செஞ்சது எப்படி விசுவாசியாக இருக்க முடியும்? திருவிருந்த சரியாக உணராமல் அதை வெறும் ஆகாரமாக கையாளுகிறவன் எப்படி விசுவாசியாக இருக்க முடியும்? பாவத்தை நேசிக்கிறவனுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது? உலகத்தையும்
கலாச்சாரத்தை நேசித்து நானும் ஆண்டவரை தான் கும்புறேன்னு நமக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும்? வெறுமனே ஆண்டவரை போய் ஆராதிச்சுட்டு நாங்களும் இயேசுவை தான் கும்புறோம் நமக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும்? உண்மையா தேவனது பிள்ளையா கோதுமையா இருந்தேன்னு சொன்னால் நீ பலம் உள்ளவனா, பிரித்தெடுக்கப்பட்டவனா, பரிசுத்தம் உள்ளவனா, பாவத்தை ஜெயித்து வாழாமல் எண்ணில் நிலைத்திருங்கள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அந்த மிகுந்த கனிகள் தான் பலனுள்ள வாழ்க்கைக்கு நேராக நம்மளை கொண்டு போக முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பாவங்களோடு அக்கிரமங்களோடு அந்த மனுஷன் உள்ள போக முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டா சுத்திகரிக்கப்பட்டவன் ஆகணும். கடவுளை என்ன மன்னிச்சாருன்னு சொன்னால் எனக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகணும். கடவுளோட பரிசுத்த பாத்திரமாக வளைஞ்சு தான் பொருளாக கொண்டு போகிறார். அதுக்கு தான் அந்த பொறுமையின் காலம். அந்த கலைகள் இடத்துல பொறுமை காக்கிற மாதிரி அந்த கோதுமை இடத்துல அவன் பொறுமையாக தான் இருக்கிறான். அந்த கோதுமைக்கு ஒரு பொறுமையின் காலத்தை அந்த எஜமான் கொடுக்குறான். அந்த கோதுமையுடைய வேலை அது கோதுமையாக வளரணும். அது கோதுமையை போல தோற்றத்தோடு இருக்கக்கூடாது. அது கோதுமையை போல அது வளர்க்கும் போது எந்த அளவில் இருந்தோ அதே மாதிரி இருக்கக்கூடாது. காய் பிஞ்சாக இருக்கும்போது யாரும் அதை பறிக்க மாட்டாங்க. காய் பழுத்து இருக்கணும், அது சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அதுதான். எனக்கு கொஞ்சோண்டு விசுவாசம் இருக்குது, நான் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்தேன், நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இல்லை, ஆண்டவர் அது எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிறாரு. அது பலமுள்ள ஆகாரம் உள்ள வல்லமை உள்ள அது கோதுமையாக பயிர்களாக வயிறுகிற வரைக்கும் தான் அதை தேவன் கொண்டு போய் பயன்படுத்துகிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? என் வாழ்க்கை என் சமுதாயத்தை விட, என் வாழ்க்கை என் குடும்ப மக்களை விட, என் வாழ்க்கை நான் சார்ந்திருக்கிற எல்லாத்தையும் விட வித்தியாசமானது. நான் தேவனுக்குரியவன், நான் இயேசுவுக்குரியவன் என்னை பார்க்குறவன் எல்லாருக்கும் தெரியும். நான் அதுக்காண்டி அவங்க இந்த உலகத்தினுடைய பாரம்பரியத்தை சடங்கு எதிர்த்திருக்கிறேன். என் சொந்தக்காரன் சொல்லுவான், அவன் கடவுளுக்கு பயந்தவன், அவன் இயேசுவை தான் கும்பிட்றான், அந்த இயேசுக்கு உண்மையாக இருக்கான். என் மனைவி சொல்லணும், என் பிள்ளை சொல்லணும், என் தாய் தகப்பன்மார் சொல்லணும். நான் போரெடுக்க எல்லா மனிதர்களும் என்னை பார்க்கும் பொழுது அது கிறிஸ்துவுக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்களை பார்த்து சொன்னாங்க. இதுதான் ஆதி சபையில் அந்த மக்கள் பார்த்து சொன்னாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்கள்னு பேரை ஏன் வச்சான்? அவனுடைய உணவு, அவனுடைய உடை, அவனுடைய வேலை, எங்கே போனாலும் அவன் இயேசுவை காற்றவனாக இருந்தான். அவன் யூத சமுதாயத்திலிருந்து பிரிஞ்சு தன்னை கிறிஸ்தவனை அடையாளப்படுத்தினான். அந்த யூதத்தினுடைய எந்த பாரம்பரிய சடங்கும் அவனை மேற்கொள்ளலை. இனி இந்த பாரம்பரிய சடங்குகளை உடன்பட மாட்டேன், இனி இயேசு தான் எனக்கு எல்லாம். அந்த சாட்சி தான் உலகத்தை ஆசிச்சு. அந்த வித்தியாசம்தான் உலகத்தில் அவர்களை மேன்மைக்குரியவர்களாக கிறிஸ்துவுக்குரியதாக மாறிடுச்சு. கிறிஸ்தவர்கள் தங்களை பரிசுத்தலை பாதுகாத்தனால தான் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சபை வரலாறுல பரிசுத்தவான்களுடைய காலம்ன்ற ஒரு காலத்தையே உருவாக்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பியூரி பர்சன் தான், இதெல்லாம் ரொம்ப பரிசுத்தமாக ஆளக்கூடியது, இவன் பாவத்தை ஜெயித்தவன், இவன் பாவத்தை வெற்றி கொண்டவன்றத உலகம் சாட்சி சொன்னது. அந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லுமா? அந்த உலகம் அவங்களும் என்னையும் பார்த்து அந்த சாட்சியை சொல்லுமா? அறுவடையினால இயேசு மறுபடியும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கு வரும் பொழுது அவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளமும் கனிகளும் உங்களுக்கு எனக்கு இருக்குதா? அப்படி இருந்தால் தான் நாம் தேவனுக்கு பெரிய பிள்ளைகள். அது இந்த காலை வேளையில் நம்ம ஆராய்ச்சிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக உமக்கு பிரியமுள்ள கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் இந்த 3 காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும். நான் பாவத்தை எடுத்து போராடணும், நான் முடிவு பரியந்த எடுத்து போராடணும், நான் வெற்றி பெறத்தக்கதாக போராடணும்னு சொல்லி கேட்டேன். இது 3ம் இயல்பாக மனித சுபாவத்தினால, மனித ஞானத்தினால, நீங்கள் நானும் செய்யக்கூடிய ஒழுக்கம் சார்ந்த காரியங்களால, திட்டங்கள்னால, மன உணர்வுனால வராது. இது 3ம் தேவனது கிருபையினுடைய ஈவு. அதான் சொல்றாரு, ஒன்று 100ம் 60ம் 30மாக பலன் தந்தது. எல்லாரும் ஒரே விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயணிக்க முடியாது. ஆனால் எல்லாரும் பலன் கொடுக்கிறவர்களாக பயணிக்கணும். என் ரட்சித்த இயேசுவுக்கு நான் எந்த பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? என்னை காப்பாற்றி என்னை மீட்டெடுத்த இயேசுவுக்கு எந்த மகிமையை நான் சேர்க்கிறோம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்றதை நீங்கள் நானும் பார்க்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசு தான். நமக்கு முன்னாடி முன்னோடி அவர் தான் அவர் போயிருக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்து நமக்கு முன்னோடி போன இயேசுவை பார்க்கணும். இயேசு இந்த ஓட்டத்தை ஓடினார். இயேசு பாவத்துக்கு போராடினார், முடிவு பரியந்தம் போராடினார், பாவத்தை வெற்றி சிறந்தார். அதனால தான் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டோம். பாவத்தோட சண்டை போடலை, பாவத்தோட தொடர்ந்து சண்டை போடல, பாவத்தை மேற்கொண்டார். கோலியாத்தை அழிச்சனால தான் தாவீது ராஜாங்க.
பிசாசினுடைய கிரியைகள் அழிச்சவன் தான் இயேசு தேவகுமாரன். பாவத்தை மேற்கொண்டனால தான் அவருக்கு கிரீடம். பாவத்துக்கு எதிராக உத்தமனால தான் அவர் ரட்சகர் ஆண்டவர் அறியப்படுகிறார். நீங்களும் நானும் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? அது அவரிடம் கற்றுக்கொள்வோம். எப்போல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்குறோமோ அவர் அந்த தருணம் தரார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்தால் ஆண்டவரே, என் வாழ்க்கையை தோல்வியாக இருக்குது, நான் விழுந்து போகிறவனாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் பாவத்தை ஜெயிக்கவே முடியல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பாவத்தோடு தொடர்ந்து போராட முடியல ஆண்டவரே, நான் பாவத்தில் பல இடங்களை விட்டு கொடுத்துட்றேன், நான் பாவத்தை சகிச்சிடுறேன், பாவத்துக்கு எதிரான என்னுடைய யுத்தம் நின்று போச்சு ஆண்டவரே சொல்லி அவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது பைபிளில் பல விசுவாசிகள் எசேக்கியா காலத்தில் பாபிலோன் ராஜா சுற்றி எருசலேமை முண்டு யுத்தத்தை நின்றுட்டான். எசேக்கியாவில் ஒரு பிட்டு கூட அவனோட சண்டை போட முடியாது. போய் தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து மனம் கஷ்டம் சொல்கிறான், ஆண்டவரே இந்த எதிரிகளுடைய கூக்குரலை பாருங்கள் சாமி, இந்த எதிரி என்னால் மேற்கொள்ளவே முடியாது ஆண்டவரே, இந்த படையை என்னால் மேற்கொள்ளவே முடியாது, நீ இறங்கும்னு சொன்னான். தேவனது கிருபையினால் இரக்கத்தினால அந்த முழு படைகளும் சிதறப்பட்ட போனான். பாவத்தை ஜெயிக்க போனால் கடவுள்கிட்ட போய் கேளு, ஆண்டவரே எனக்கு அன்புள்ள இருதயத்தை கொடுங்க, என்னை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க, பாவத்தை ஜெயிக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க, உண்மை போல வாழக்கூடிய இருதயத்தை கொடுங்க. அந்த அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை சிலுவையின் மூலமாக எனக்கு வருது. இயேசுவை போல சுயத்தை அழித்து, இயேசுவை போல சுய அடையாளங்களை அழித்து வாழும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட மேன்மையுள்ள வெற்றியுள்ள வாழ்க்கையை தருவார். தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்த மனம் திரும்பி தேவனுக்கு கனிவுள்ள வாழ்க்கை வாழ்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.